வாட்டி ரீகேப் பார்ப்போம். குழந்தை உரிமைகள் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 2005. குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? 2007. போக்சோ சட்டம் எப்போன்னா 2012. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1098. ஸோ இது எல்லாமே வாசித்து மட்டும் பார்த்துருங்க. அடுத்து மருந்துகளின் தவறான பயன்பாடு அப்படின்றது என்ன சொல்கிறாங்க? மருந்துக்கு அடிமையாக இருக்கிறவங்கள தான் மருந்துக்கு அடிமையாதல் அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு அன்னிட்டு அதை குறிப்பிடுறாங்க. போதை மருந்து மூலயமா முதல்ல நம்ம உடலில் எங்கே பாதிப்பு ஏற்படும்னா மைய நரம்பு மண்டலத்தோட தொடர்பு கொண்டு, போதை மருந்து எதோட தொடர்பு கொண்டு இது பண்ணது பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா மைய நரம்பு மண்டலத்தோட தொடர்பு கொண்டு உடல் மற்றும் மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. மனோவியல் மருந்துகளை வேற எப்படி அழைப்பாங்கன்னா மனநிலை மாற்றும் மருந்துகள் எனவும் அழைக்கிறாங்க. மனோவியல் மருந்துகளை வேற எப்படி அழைக்கிறாங்க? மனநிலை மாற்றும் மருந்துகள். மருந்தினை சார்ந்திருத்தல் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புகையிலைக்கோ சிகரெட்டு மதுபானங்களுக்கு அப்புறமா ட்ரக்ஸுக்கு அடிமையானவங்க அது சார்ந்தே இருப்பாங்க. ஸோ மருந்தினை சார்ந்திருத்தல்னா அது ஏதோ ஒரு பொருளுக்கு எப்பவுமே சார்ந்து வாழ்கிறவங்கள தான் மருந்தினை சார்ந்திருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எதுன்னா ஜூன் 26. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எதுன்னா ஜூன் 26. 6/26. எந்த வருஷம் போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1985. எந்த வருஷம் போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 85. மருந்துகள் பயன்படுத்துறது மூலயமா என்ன தொற்று ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் மற்றும் ஹெபடைட்டிஸ் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை குறிப்பிடுறாங்க. உலக சுகாதார நிறுவனம் எந்த வருடம் மருந்துகளின் போதை அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியதுன்னா 1984. ஒருத்தரை மருந்து அடிமையானதுலேருந்து மீட்கணும்னா முதல் கட்டமாக என்ன பண்ணுவாங்க? நச்சு நீக்கம் கொடுப்பாங்க. சிகிச்சையின் முதல் கட்டம் எதுன்னா நச்சு நீக்கமாகும். புகையிலை தாவரத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டியானா டொபாக்கம், நிக்கோட்டியானா ரஸ்டிகா ஆகியவை புகையிலை தாவரங்கள்ல இருந்து பெறப்படுகிறது. நிக்கோட்டின் என்றது ஆல்கலாய்டு. இது ஒருவரை அடிமையாக்குது. புகையிலைக்கு ஒருவரை அடிமையாக்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் என்னும் ஆல்கலாய்டு. நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சோபைரின், பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன்கள். புகைப்பிடிக்கிறதால தொண்டையிலையும் மூச்சுக்குள்ளையும் ஏற்படும் வீக்கம் எதுக்கு வழிவகுக்கும்னா மூச்சுக்குழல் அலர்ஜி, நுரையீரல் காச நோய்க்கு வழிவகுக்கும். நுரையீரலில் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படக்கூடிய வீக்க வாயு எந்த நோயை உண்டாக்கும்னா எம்பைசீமா என்ற நோயை உண்டாக்கும். உடல் திசுக்கல்ல ஐபாக்சியாவை எது உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு இரத்த சிவப்பணுவில் உள்ள ஹீமோகுளோபினுடைய பிணைப்பை ஏற்படுத்தி அதன் ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடிய திறனை குறைக்கிறது மூலயமா உடல் திசுக்கல்ல ஐபாக்சியாவை உண்டாக்கும். அதிக இரத்த அழுத்தம் எதை உண்டாக்கும்னா இதய நோய்களை உண்டாக்கும். இறப்பை சுரப்பினை அதிகரிப்பது எங்கே கொண்டு போய் முடியும்னா முன்சிறு குடல் புண்களை ஏற்படுத்தும், அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. புகையிலை மெல்லுதல் வாய் புற்றுநோயை ஏற்படுத்தும்.
ரீகேப் பார்ப்போம். உலக சுகாதார நிறுவனம் எந்த வருடம் வந்து புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படின்றது விளம்பரங்கள்லையும் அட்டை பெட்டிகள்லையும் வந்து எச்சரிக்கை கொடுக்க சொன்னாங்கன்னா 1984. புகையிலை எதிர்ப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா மே 1, 2004. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் வந்து எப்போதுன்னா மே 31. மது அருந்துறதால எந்த மண்டலத்தை வந்து நலிவடைய செய்யுதுன்னா நரம்பு மண்டலம். மது அருந்துதல் எதை வந்து நலிவடைய செய்யும்னா நரம்பு மண்டலத்தை. கல்லீரல் சேதத்தினால் வந்து என்ன வந்து ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரோசிஸ் மற்றும் நார்திசுக்கள் உருவாதலை ஏற்படுத்துகிறது. கல்லீரல் சேதத்தினால் சிரோசிஸ் மற்றும் நார்திசுக்கள் உருவாதலை ஏற்படுத்துகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் வந்து பார்ப்போம். ஸோ மருந்து அருந்துபவர்களின் மறுவாழ்விற்கான நடவடிக்கைகள் ஒரு வாட்டி ஜஸ்ட் வந்து வாசிச்சுக்கோங்க. தொற்றா நோய்கள் வந்து எதெல்லாம் சொல்லுவாங்க, மன அழுத்தம், மன இறுக்கம் போன்றவற்றின் காரணமாக தொற்றா நோய்கள் வந்து வருது. டயபெட்டிஸ் மெல்லிடஸ் என்றது நீரிழிவு நோய். கிரேக்கத்தில் வந்து டயபெட்டிஸ் என்ன ஓடுகின்ற, மெல்லிடஸ் என்ன இனிப்பு. டயபெட்டிஸ் என்றது ஒரு நாள்பட்ட வளர்ச்சிதை மாற்ற கோளாறு ஆகும். ரத்த குளுக்கோஸ் அளவு வந்து எதனால் அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் சுரப்பியின் குறைபாடான இன்சுலின் செயல்பாடு அல்லது இன்சுலின் சுரக்காமை போன்ற காரணங்களால் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவு வந்து அதிகரிக்குது. நீரிழிவு நோயை வந்து இரண்டாக வந்து வகைப்படுத்துகிறாங்க. வகை 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய். இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் யார் யாருக்கு வரும்னா குழந்தைகளுக்கும் இளம் வயதினருக்கிடையே வந்து ஏற்படும். எவ்வளோ சதவீத மக்கள் வந்து வகை 1 நீரிழிவு நோயால் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா 10 to 20% மக்கள். இந்த வகை 1 வந்து என்ன பண்ணுதுன்னா கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக வந்து இந்த இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் வந்து ஏற்படுது. கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக வந்து ஏற்படுது. போதுமான அளவு இன்சுலின் சுரக்காம குளுக்கோஸின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவு அதிகரிப்பதை வந்து எப்படி சொல்றாங்க, ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்றாங்க. ஹைப்பர் கிளைசீமியா. இது வகை 1 ஏற்படுவதற்கான காரணம் மரபு வழியாகவும் சுற்றுச்சூழல் காரணிகள் கடுமையான மன அழுத்தம் காரணமாக வந்து வகை 1 நீரிழிவு நோய் வந்து ஏற்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். இன்சுலின் சாராத நீரிழிவு நோயை வந்து எப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்னா நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். வகை 2 அண்ணாவே இன்சுலின் சாராத நீரிழிவு நோய்கள். இது எத்தனை சதவீத பேர்களுக்கு வந்து இந்த நோய் தாக்கம் இருக்குன்னா 80 to 90%. இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கணையத்தில் சுரக்கப்படுகின்ற இன்சுலினின் அளவு வந்து போதுமானதாக இருக்கு, ஆனால் அதனுடைய செயல்பாடு வந்து குறைபாடாக உள்ளது. ஸோ இந்த வகை 2 வந்து எதனால் ஏற்படுதுன்னா வயது அதிகரித்தல், உடல் பருமன், உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை, அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிட்றது, உடல் செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கிறதால வந்து ஏற்படுது. இந்தியாவில் வந்து 8 பேரில் ஒருவர் வந்து நீரிழிவு நோயாளி. 2025 எத்தனை மில்லியன் மக்கள் வந்து இந்தியாவில் நீரிழிவு நோயாளிகளாக இருக்கலாம் அப்படின்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கணிச்சிருக்காங்க அப்படின்னா 57.2 2025. நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. மற்ற நாடுகள் எவ்வளோன்னா 55. 2030 இறப்பை ஏற்படுத்துகின்ற காரணிகளில் நீரிழிவு நோய் வந்து எத்தனாவது காரணியாக வந்து அமையும் அப்படின்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்கன்னா 7வது காரணியாக அமையும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கிறது எப்படி சொல்கிறாங்க, ஹைப்பர் கிளைசீமியா. அதிக அளவு சிறுநீர் வந்து வெளியேறதால ஏற்படும் நீரிழப்பை வந்து எப்படி சொல்கிறாங்க, பாலியூரியா.
நீரிழப்பினால் ஏற்படும் தாகம், அதனைத் தொடர்ந்து அதிக அளவு நீர் பருகுதல் எப்படி சொல்கிறாங்க? பாலிடிப்சியா. அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து சிறுநீரில் வெளியேற்றப்படுதல் எப்படி சொல்கிறாங்க? கிளைகோசூரியா. அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறுவதன் காரணமாக ஏற்படும் அதிகப்படியான பசி என்னன்னு சொல்கிறாங்க? பாலிபேஜியா. வகை 1 நோயின் தாக்கம் எவ்வளோ பேருக்கு இருக்குன்னா 10லிருந்து 20%. வகை 2 வந்து 80லிருந்து 90%. வகை 1 யாருக்கு வரும்னா இளம் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும். வகை 2 யாருக்கு வரும்னா வயதானவங்களுக்கு வரும். வகை 1ல் உடல் எடை எப்படி இருக்கும்னா சாதாரணமாக இருக்கும், இல்லை வந்து எடை வந்து குறையும். வகை 2ல் வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கும். வகை 1 குறைபாடு எதனால் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா செல்கள் அழிவதால் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுறதால வந்து வகை 1 வந்து குறைபாடு, இந்த குறைபாடால் வந்து வகை 1 டயபெட்டிஸ் வந்து வருது. வகை 2 வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு செல்கள் இன்சுலின் பதில் வினை புரியாமல் இருப்பது. ஸோ இன்சுலின் வந்து சுரக்கும், பட் அதனுடைய செயல்பாடு சரியாக இருக்காது, அதனால் வந்து வகை 2. இன்சுலின் வகை 1க்கான சிகிச்சை என்னன்னா இன்சுலினை எடுத்துக்கொள்ளுதல் வந்து அவசியமாக வந்து இருக்குது. வகை 2க்கான சிகிச்சை வந்து உணவு, உடற்பயிற்சி மற்றும் மருந்துகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஸோ இது வரைக்கும் வந்து இந்த பார்ட் 1 வந்து முடிப்போம். அடுத்து இந்த பாக்ஸும் நீரிழிவு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு, ஸோ சர்க்கரை நோயை வந்து எப்படி வந்து தடுக்கலாம், கட்டுப்படுத்தலான்றது பார்ட் 2ல் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.